ஆல்வின் தமுக மைதானத்தில் கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் அங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரையில் முதல்ல அலங்காநல்லூரில் ஆரம்பித்த அந்த போராட்டம் மற்ற பகுதிகளெல்லாம் தொடர்ந்ததை தொடர்ந்து தற்போதைக்கு மதுரை தமுக மைதானத்திலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்த நள்ளிரவு நேரத்திலும் கொட்டும் பணி கூட பொருட்படுத்தாமல் அங்கே பொதுமக்கள், இளைஞர்கள், இன்னும் பல குழந்தைகள் உட்பட பலரும் அங்கே இணைந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் ஏதாவது சிரமங்களை இந்த நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா? மனோஜ், தொடர்ச்சியாக தமிழர்களினுடைய பாரம்பரியம் கட்டி காக்கப்பட வேண்டும். அதற்காக தங்களுடைய வீரியமிக்க போராட்டத்தை தமிழக இளைஞர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதியவர்களும் முழுமையான ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் தற்போது நீங்கள் பார்க்கலாம், பல ஆயிரக்கணக்கில் மாணவர்களும் சரி இளைஞர்களும் தொடர்ச்சியாக மதுரை தமுக மைதானத்தில் குழுமி இருக்கிறார்கள். இங்கு இருந்து இந்த தமுக மைதானம் முழுவதுமே மாணவர்களாலும் பல்வேறு நிலைகளாலும் தற்போது சூழப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மக்களினுடைய கூட்டம் என்பது அலைமோதி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் தங்களுடைய ஒற்றை கோரிக்கைக்காக அனைவருமே ஒன்று திரண்டிருக்கிறார்கள். பல சூழல்களில் பலர் தங்களுடைய குடும்பத்தோடு ஒன்றிணைந்து இந்த போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். கொட்டும் பணி என்றும் கூட பாராமல் தொடர்ச்சியாக அவர்கள் இந்த போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்தித்தும் எந்த விதமான பலனும் கிடைக்காததை அடுத்து அவர்கள் இந்த போராட்டத்தை வீரியமிக்க ஒன்றாக மாற்றி இருக்கிறார்கள். இன்று உலகமே பார்க்கக்கூடிய வகையில் மதுரையில் தான் ஓடும் ரயிலை மறித்து இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இப்படியாக மதுரையில் வீரியமிக்க போராட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது தமுக மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களும் தொண்டர்களும் குழுமி இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் பேசலாம். தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு சிறுமி இருக்கிறார். தன்னுடைய கோரிக்கைக்காக கொட்டும் இந்த பணியிலும் இரவிலும் அவர் குடும்பத்தினரோடு இந்த போராட்ட களத்தில் இருக்கு. அவரோடு பேசலாம். வணக்கம்மா, நீங்க அரசுக்கு இந்த போராட்டத்தில் என்ன கோரிக்கை முன்வைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு தடைய நீக்கணும். நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நிச்சயமாக இன்னும் பல இளைஞர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். நாம் நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த போராட்டத்துல எத்தனாவது நாளா நீங்க கலந்துட்டு இருக்கிறீங்க? ஏன்னா தமிழக முதலமைச்சர் போய் பிரதமர் சந்திச்ச பிறகும் கூட மத்திய அரசு கைவிரிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய வீரியமாக மதுரையில பல போராட்டங்கள் எழுந்துகிட்டு இருக்குது. இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கிற உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? என் தாய் தமிழ் மக்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்னைக்கு மூணாவது நாளா தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழுக்கு விடிவு வந்துருச்சு. தமிழன் விழிச்சிட்டான். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மாலாம் நீங்க போங்க, மாணவர்கள் நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். தமிழை விட மாட்டோம். தமிழுக்காக இப்பயும் எப்பயுமே நிற்போம். நிச்சயமாக இந்த போராட்ட காலத்தில் பல பெண்களும் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு ஒரு மாணவர் தன்னுடைய கண்களில் கருப்பு ரிப்பனை கட்டி கொண்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவரோடு நாம் பேசலாம். தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அவரோடு பேசலாம். வணக்கம், நீங்க இந்த போராட்டத்தில் உங்களுடைய கண்களை கட்டிட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்கான காரணம் என்ன? அதற்கான நோக்கத்தை பதிவு செய்யுங்க. இன்னைக்கு நடந்த இந்த சந்திப்பின் காரணமாக சந்திப்பில் இவங்க 2 பேர் நடந்துக்கிட்டதில் மிகப்பெரிய ஏமாற்றம் தான். அதில் எல்லாமே விவசாயத்திலேருந்து ஜல்லிக்கட்டு வரையா எல்லாத்தையுமே தமிழ்நாட்டை கட்டிட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டை கட்டிட்டு இப்போ நாங்கள் எல்லாருமே கண்ணில் கட்டிக்கிட்டு நம்ம சும்மா குருட மாதிரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வட்டம் ஜல்லிக்கட்டு நடக்கணும். அது போக எல்லா விவசாயிகளும் மானியம் கிடைக்கணும். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் திறந்தால் மட்டுமே இந்த கண்ணு கட்டி திறக்கப்படும். நிச்சயமாக இந்த போராட்டத்தில் பலதரப்பட்ட பெண்களும் இணைந்திருக்கிறார்கள். அந்த பெண்களோடு நாம் பேசலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இணைந்திருக்கக்கூடிய பெண்களோடு நாம் பேசி அவர்களுடைய கோரிக்கைகளையும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களோடு நாம் பேசலாம். தொடர்ச்சியாக இந்த போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த கொட்டும் பணியிலையும் நீங்க இந்த போராட்ட காலத்தில் இருக்கிறீங்க. நீங்க இந்த போராட்ட காலத்தில் அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அது கடந்த 3 நாளா மதுரையில பெண்கள் சித்திரை திருவிழாக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி பெண்கள் வீடை விட்டுட்டு இந்த பணியில அவ்வளவு காத்திருக்காங்க. குழந்தைங்களோட சின்ன குழந்தைங்களோட அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா பாரம்பரியம் போகணும், அடுத்த ஜெனரேஷனுக்கு சொத்து சுகம் தேடி வைக்க வேணாம்,
நம்மளோட பாரம்பரியத்தை காத்து வைக்கணுன்ற ஒரே இதுக்காக தான் சின்ன குழந்தைங்கலாம் விடிய விடிய இருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எதுவுமே கண்டுக்கிறல. என்னதான் சொல்றாங்க, என்ன இது பண்றாங்கன்னே தெரியல. இவ்வளோ பேரும் மக்கள் பணியில இருக்கிறத வந்து இந்த 3 நாளும் ஒன்றும் இது பண்ணிக்கல. நம்ம பசுமாட்டுல தான் தாய்ப்பாலுக்கு நிகரானது பசுமாட்டு பால்னு கொடுக்குறோம். அந்த இதை வந்து சின ஊசி மூலமா இது பண்ணி நம்ம காளமாடையே அழிக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? நீங்க என்ன கோரிக்கையை வந்து முன்வைக்கிறீங்க? தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரியான போராட்டத்துல உங்களுக்கு எந்த விதமான பதிலும் தெரிவிக்காத நிலையில இந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க இருக்கிறீங்க? ரொம்ப எளிமைங்க. ஜல்லிக்கட்டுன்னு எங்களோட உரிமை. 4000 வருஷமா நடத்திட்டு இருக்கிற ஒண்ணு. அதை திரும்ப வர வரை நாங்கள் இங்கேயே இருப்போம். அதுக்காக போராடுவோம், அதுக்காக காத்திருப்போம். இது வெறுமன ஜல்லிக்கட்டு மட்டுமே கிடையாது, முழுக்க முழுக்க தமிழருடைய வாழ்வு இது. இந்த ஜல்லிக்கட்டுக்கும் எங்களோட உணவுக்கும் சம்மந்தம் இருக்கு. நாங்கள் சாப்பிட்ற கடலை மிட்டாயில இருந்து ஜல்லிக்கட்டு உறவு இருக்கு. எங்கள் இயற்கை விவசாயம் இதோட சார்ந்து இருக்குது. தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய இயற்கையான ஒன்றித்த வாழ்வை வாழக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டிற்காக போராடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, இந்த அரசு மத்திய மாநில அரசுகளுடைய செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? எத்தனாவது நாளா நீங்க இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்கீங்க? 5 நாளா கலந்துக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து 5 நாளா கலந்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து பொறுமையா இருக்கோம்னா இன்னும் நாங்க பொறுமையா இருப்போம், சாதிப்போம், சாதிச்சே காட்டுவோம், போராடுவோம் போறோம். நாங்க எதை வேணாலும் எரிப்போம். மதுரை மட்டும் கிடையாது, எதை வேணாலும் எரிச்சு எங்க சாதனை நிச்சயமா நாங்க செய்வோம். நாங்க எல்லாருமே இன்னும் இருப்போம். பொம்பளை எல்லாம் யாருமே இதா பேச முடியாது. நாங்க இன்னும் இருப்போம், நிச்சயமா இன்னும் இருப்போம். தொடர்ந்து தங்களுடைய போராட்டம், தங்களுடைய கோரிக்கை என்பது நிறைவேறும் வரை இந்த போராட்ட களத்தில் இருப்போம். மத்திய மாநில அரசுகள் விரைந்து செயல்பட்டு தங்களுடைய ஜல்லிக்கட்டு நடப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நள்ளிரவிலும் பொருட்படுத்தாமல் பணியிலும் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இதாக இருக்கிறது.